ஸ்ரீமத் பாகவதம் 153ஆம் பகுதி. ஆனால் ஜராசந்தன் இருக்கிறானே, அவனை யார் வெல்ல முடியும்? அத்துடன் அவன் நரமேதம் எனும் யாகத்தை செய்ய நிச்சயித்து இதுவரை 86 அரசர்களை வென்று சிறைப்படுத்தி வைத்துள்ளான். இன்னும் 14 அரசர்களை அவன் ஜெயித்து விட்டான் என்றால் 100 அரசர்களையும் ருத்ரருக்கு பலி கொடுத்து கட்டுக்கடங்காத சக்தி பெற்று விடுவான். ஏற்கனவே மூர்கனவன். அதன் பிறகு அவனை யாரால் வெல்ல இயலும் என்று கூறிய நாரத மாமுனிவர் வந்த காரியம் முடிந்ததென்று எண்ணி புறப்பட்டு சென்றார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இதை குறித்து கூறிய போது தருமனும் யோசனையில் ஆழ்ந்தார். ஆனால் அர்ஜுனனும் பீமனும் கோபத்தில் கொதித்தெழுந்தார்கள். கண்ணா, இதை நாம் பொறுக்க கூடாது. ராஜசூய யாகம் செய்கிறோமோ இல்லையோ, ஜராசந்தனிடம் சிறைப்பட்டிருக்கும் அரசர்களை மீட்டு அவர்கள் உயிரை காப்பாற்றுவதற்காகவாவது நாம் ஜராசந்தனை வென்றாக வேண்டும் என்றான் அர்ஜுனன். ஆம் கண்ணா, இப்போதே படை திரட்டி புறப்படுவோம், துடித்தான் பீமன். இல்லை பீமா, நேர் வழியில் மோதி ஜராசந்தனை நாம் ஜெயிக்க இயலாது. சூழ்ச்சியால் தான் வெல்ல வேண்டும். ஜராசந்தனுக்கு பிராமணர்களிடம் விசுவாசம் அதிகம். அவர்கள் எதை கேட்டாலும் மறுக்காமல் கொடுத்து விடுவான். அந்த பலவீனத்தை நாம் பயன்படுத்தி கொள்வோம். நாம் 3 மட்டும் ஜராசந்தனிடம் செல்வோம் என்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். 3 தங்களை அந்தணர்களைப் போல மாற்றிக்கொண்டு புறப்பட்டார்கள். மகத நாட்டிற்கு சென்று ஜராசந்தனை சந்தித்தார்கள். அந்தணர்கள் என்பதால் அன்புடன் வரவேற்றான் ஜராசந்தன். ஆனால் வந்தவர்களிடம் உடலிலும் கரங்களிலும் வாளின் வடுக்கள் பதிந்திருப்பதை கண்டு இவர்கள் அந்தணர்கள் அல்ல என்று உணர்ந்தான். என்றாலும் 3 வணங்கி உபசரித்தான். அந்தணர்களே, நீங்கள் யார்? வந்த நோக்கம் என்ன? என்னிடம் எதை நாடி வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டான் ஜராசந்தன். மன்னா, நாங்கள் உன்னுடன் துவந்த யுத்தத்தை யாசிக்கிறோம். எங்களில் ஒருவருடன் நீ சண்டையிட வேண்டும். இவர்கள் குந்தி தேவியின் மைந்தர்கள். இவன் அர்ஜுனன், இவன் பீமன். நான் இவர்களின் மாமன் மகனும் மற்றும் உன்னுடைய பகைவனுமான கிருஷ்ணன் என்று தங்களை வெளிப்படுத்தி கொண்டார்கள். இதனை கேட்டு கோபத்துடன் நிலமதிர சிரித்தான் ஜராசந்தன். 153ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.